அவரோட உயிர் போற நிலைமையில இருந்தப்ப அவருக்கு உயிர் பிச்சு போட்டவ கவிதான். அதுக்கு கைமாறாதான் அவ அவ விக்கிய கேட்டா. நானும் அதனாலதான் முடியாதுன்னு சொல்லாம அவளுக்கு புருஷனை விட்டு கொடுத்த. அன்னைக்கு அவளுக்கு விட்டு கொடுக்கறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு இன்னைக்கு எனக்கு அவரை வேணும்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. அப்படி கேட்டா அது அது நியாயமும் இல்ல. அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு கரெக்டா தெரியாம நான் யாருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஆனா அந்த மங்கலான முகம், அந்த உருவம் எல்லாம் பார்த்தா எனக்கு அது அப்படியே அஞ்சலி மாதிரியே தான் தெரியுது. அத அஞ்சலி கிட்ட கேட்டா அவங்க இத நான் இல்லவே இல்லைங்கிறாங்க. அதுவும் இப்ப கவி அவரை உயிருக்கு உயிரா நேசிச்சிட்டு இருக்கா. அதுக்கு இடம் கொடுத்ததும் நான் தான். அப்படிங்கிறப்போ அவ மேல எந்த தப்பும் இல்லையே. இதுல கவி என் தங்கச்சியா வேற போயிட்டா. அவளுக்கு அவளுக்கு விக்கி இல்லைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா செத்துருவா. அவங்க உண்மையதான் சொல்றாங்களா இல்ல என்கிட்ட எதுவும் மறைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியலையே. இத நான் யார்கிட்ட போய் சொல்லி உண்மை என்னன்னு எப்படி தெரிஞ்சுப்பேன்? கவி மட்டும் ஏதாவது பண்ணிக்கிட்டானா நிச்சயமா குணவதி மேடம் எங்க யாரையும் உயிரோடவே விட மாட்டாங்க. ஐயோ, இப்படி ஒரு சூழ்நிலையில நான் என்ன பண்ணுவேன், என்ன முடிவெடுப்பேன்னு எனக்கே தெரியலையே.